கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளில் யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனத்துல தேவன் நமக்காக பேசின 6வது வார்த்தையை குறித்து தியானித்து பார்த்தோம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை கிரேக்ல டெலியோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. டெலியோனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட்லி ஃபினிஷ்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது பரிபூர்ணமா நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரன்ட்ட ஒரு பணியை செய்ய சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த பணியை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தன்னுடைய எஜமான் கிட்ட அந்த ஊழியக்காரன், அதாவது அந்த வேலைக்காரன் எல்லாம் முடிந்தது, நிறைவா முடிக்கப்பட்டது அப்படிங்கிற சொல்ற அந்த வார்த்தை தான் டெலியோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க, அப்படிங்க என்னதான் இயேசு செய்து முடித்தார், எதற்காக டெலியோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, சிலுவையில கிறிஸ்து நமக்கு வர வேண்டிய எல்லா ஆக்கினை தீர்ப்புகளையும் சுமந்து தீர்த்தார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார், நமக்கு வர வேண்டிய சாப கட்டுகளை அவர் சுமந்து தீர்த்தார், நம்முடைய தரித்திரங்களை சுமந்து தீர்த்தார். யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனத்துல இயேசுவானவர் சொல்லுகிறார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்காக நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் அப்படின்னு. இன்னும் இயேசு சிலுவைக்கு போகவே இல்லை, ஆனா அதற்கு முன்பாகவே செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் ஆவியில தன்னுடைய கிரியை எல்லாவற்றையும் செய்து முடித்ததாக உணர்கிறார். அதோடைய வெளிப்பாடு தான் சிலுவை மரணமா பார்க்கப்படுகிறது. இந்த சிலுவை மரணம்ங்கிறது ஏதோ ஒரு கட்டுக்கதை அப்படிங்கிறது கிடையாது. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்காக நியமித்த இது ஒரு பணியா இருக்கிறது. எதற்காக? நம்மளை மீட்பதற்காக. கிறிஸ்துவானவர் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரியா அவர் போய் நிற்கிறார். நமக்கு வர வேண்டிய தண்டனைகளுக்காக அவர் சாபமானார், அவர் பாவமானார், அவர் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். இப்படி எல்லா விதமான தீமையை நின்று நம்மளை அவர் மீட்டெடுத்து அவருடைய நன்மையை நமக்கு அருளி இருக்கிறார். இதை தான் கிறிஸ்துவாகிய தேவன் எல்லாம் முடிந்தது அப்படிங்கிறத பிதாவுக்கு எடுத்துரைக்கிறார் என்று நமக்கும் கிறிஸ்துவாகிய தேவன் அருளுகிற 6ஆம் வார்த்தையா இருக்கிறது. நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய தீமைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவானவர் சிலுவையில நிறைவேற்றி முடித்திருக்கிறார். எல்லாமே முடிந்திருக்கிறது. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசம் வைங்க. உங்களுடைய வாழ்க்கை நிறைவால் ஒரு குறைவில்லாமல் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் வாழப்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.